ஒரு கதை சொல்லவா? நம்ம இந்தியாவில் எப்படி நார்த் சென்டினல் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஐலாண்டோ, அதே மாதிரி நார்தன் இட்டாலி வெனிஷியன் லகூன் கிட்ட ஒரு ஐலாண்ட் இருக்கு. இது ஒரு அபெண்டன் ஐலாண்ட், அதாவது மனுஷங்க யாரும் போகக்கூடாதுன்னு தனித்து விடப்பட்ட ஒரு தீவு. அதுக்கு காரணம் இது ஒரு ஹாண்டட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இருட்டினதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட்ல இருந்து வினோதமான சத்தங்கள் கேக்குதுன்னு, நிறைய மர்மமான உருவங்களை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதனால 6 மணிக்கு மேல ஒரு போட்டு கூட இந்த ஐலாண்ட் பக்கம் போகவே போகாது. இந்த ஐலாண்டை பத்தி கேள்விப்பட்ட நிறைய பாராநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ஐலாண்டுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி 2 பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ஐலாண்டுக்கு போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐலாண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸ் ரொம்ப சேதமான நிலைமையில இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்பொழுது இந்த மாயா படத்துல வர மாதிரி ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல உள்ள போய் பார்க்கும்பொழுது சேர், ஆப்ரேஷன் தியேட்டர், பெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே துரு பிடிச்சி ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த அந்த ஐலாண்ட், இந்த ரிசர்ச்சர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் யாரோ கூடவே நடந்து வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப் சத்தங்கள் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பில்டிங்கோடைய அப்பர் ஃப்ளோர்ல யாரோ நடக்கிற மாதிரியான சத்தமும் கேட்டிருக்கு. இந்த ரிசர்ச்சர்ஸ் பயப்படாம யாராவது இங்க இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா மறுபடியும் எந்த பதிலும் வரல. கொஞ்ச தூரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்பொழுது அந்த ஹால்வேல யாரோ ட்ராலிய ரொம்பவே சத்தமா இழுக்கிற மாதிரியான சத்தமும் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டதுல இருந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல ரொம்பவே டார்க்கான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த இடமே ரொம்ப அப்நார்மலா இருந்திருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இம்மீடியட்டா அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஐலாண்ட்ல இருந்தே மொத்தமா வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்காக போட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் அந்த போட்ல ஏறி சேஃபா அந்த ரிசர்ச்சர்ஸ் வெளியில வந்துட்டாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அந்த பையன் அந்த ஐலாண்ட்ல பார்த்த சில விஷயங்கள் பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. இந்த அளவுக்கான ஒரு டார்க் எனர்ஜியை ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி அந்த ஐலாண்ட்ல என்னதான் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறான். அப்போ நான் ஷைலு ஆரம்பிக்கலாமா? கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டை தான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு அதிகமாக ஆக்சஸ் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு அழகான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில கிரிமினல் மைண்டட் பீப்புளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போதான் நம்ம எப்ஸ்டீன் ஐலாண்ட் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆனது கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில டிக்கெட்ஸுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு தீவு தான் இந்த புவிகிலியா ஐலாண்ட். நார்தன் இட்டாலியில இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐலாண்ட் தான் இது. ரோமன் எம்பரருடைய பீரியட்ல இது ஒரு போர்ட்டா செயல்பட்டு இருந்தது. 1379ல வெனிஸ்ல போர் வந்த பொழுது இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செஞ்சுரிஸ்க்கு இந்த ஐலாண்ட் தனித்து விடப்பட்ட தீவா தான் இருந்துச்சு. 14th செஞ்சுரியில பிளாக் டெத், பிளேக் அப்படிங்கிற இந்த ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. இதனால மக்கள் கொத்து கொத்தா இறக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்குள்ள யாருக்காச்சும் இந்த பிளேகோட சிம்டம்ஸ் லைட்டா இருந்தா கூட பிளாக் மாஸ்க் ஃபுல்லா கவர் பண்ண ஒரு சில பேர் சேர்ந்து இவங்களை வலுக்கட்டாயமா ஒரு போட்ல இட்டுட்டு வந்து இந்த ஐலாண்ட்ல எப்படியாவது சாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த ஐலாண்ட்ல எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போறவங்க எல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம, ஒழுங்கான சாப்பாடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட்ஸ் படி 1462ல இருந்து 1631 வரைக்கும் இந்த ஐலாண்ட்ல 1,50,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே சின்ன ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேரை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால ஒரு பெரிய குழி தோண்டி மொத்தமா டெட் பாடிஸை போடுறது, கும்பல் கும்பலா வச்சு எரிக்கிறதுன்ற மாதிரி அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய 50% சாயில் ஹியூமனோடைய ஆஷஸ்ல தான் கலந்திருக்கு. இவங்க எல்லாருமே இந்த பிளேகோடைய விக்டிம்ஸ். இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சு சில வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த ஐலாண்ட் கிட்டத்தட்ட ஒரு பரியல் கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது, ஆள் நடமாட்டம் இல்லாம.
அதுக்கப்புறம் 1922ல இந்த மென்டலி இல்லா இருக்கக்கூடிய சில பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஐசோலேட்டடாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த இடத்துல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலை கட்டலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் முடிவு பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் ஃபீல் பண்ணதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா பேசிக்காக அவருமே ஒரு சைக்கோ டாக்டர் தான். இந்த ஐலாண்டில் எங்கே தோண்டி பார்த்தாலும் கண்டிப்பாக மனுஷங்களோட எலும்பு துண்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாயில் முழுக்கவுமே மனுஷங்களுடைய சாம்பலால தான் நிரம்பி இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு இனிமே அந்த பர்சன் தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து விடுவாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டாக்டருக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. இந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு இந்த மேட் சைக்கோ டாக்டர். கொடூரமான சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்றதுக்காகவே சில பேஷண்ட்ஸை அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பெல் டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எக்ஸ்ட்ரீமா அவங்களுடைய பிரெயினுக்கு ஷாக் கொடுக்கறது, பேஷண்ட்ஸ் கான்ஷியஸ்ல இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஸ்கல்லை ஓபன் பண்ணி ஆப்ரேஷன் பண்றது, பிசில் ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வச்சு அவங்களுடைய தலையில ஓட்ட போடுறதுன்ற மாதிரியான கொடூரமான விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பேஷண்ட்ஸ் அலற சத்தம் பெல் டவரை தாண்டி ஐலாண்ட் முழுக்க கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த மாதிரிலாம் அந்த டாக்டர் பண்றதுக்கு காரணம் இந்த இடம் தான். பிளேக் விக்டிம்ஸோடைய ஆவி அவரை பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செயல்பட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த டாக்டர் என் கண்ணுக்கு பேய் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சம்மந்தமே இல்லாம கத்துறது, கோவப்படுறதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலா அவருடைய பேஷண்ட்ஸை அவர் டார்ச்சர் பண்ண அதே பெல் டவர்ல ஏறி அங்க இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு. இந்த டாக்டர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட விஷயம் ஐலாண்டை தாண்டி ஊருக்குள்ள பரவலா பேசப்பட்டுச்சு. ஐலாண்ட் ஒரு கர்ஸ்டு ஐலாண்ட் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1946 வரைக்கும் இங்க அந்த ஹாஸ்பிட்டல் செயல்பட்டுச்சு. 1968ல இந்த ஹாஸ்பிட்டலை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பழையபடி இந்த ஐலாண்ட் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா மாறிடுச்சு. வருஷங்கள் போக போக மெயின்டெனன்ஸ் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ஐலாண்ட் ஃபுல்லா செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்து பயங்கர பாழடைஞ்ச அதே சமயத்துல பயங்கர டேஞ்சரஸான ஒரு இடமா அது மாறிடுச்சு. அதனால இந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு இட்டாலியன் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஐலாண்ட்ல நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இது ஒரு ஹாரர் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பாராநார்மல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த ஐலாண்ட்ல வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு காமனான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இது ஒரு ஹாண்டட் ஐலாண்ட் தான். இங்க நிறைய ஷேடோஸை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விசித்திரமா யாரோ கத்துற சத்தம், அழுகுற சத்தம்னு சொல்லிட்டு கண்டினியூஸா கேக்குது. ரொம்பவே ஒரு டார்க்கான எனர்ஜியை இங்க ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த ஐலாண்டுக்கு தி ஹவுஸ் ஆஃப் கோஸ்ட், தி ஐலாண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரியான பேரெல்லாம் வந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா நம்ம நயன்தாரோட நடிப்புல வெளிவந்த மாயா படம் மாதிரி. டைம்ல எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாத சமயத்துல ஒரு பேண்டமிக், இந்த ஒரு டெட்லி டிசீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஐசோலேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஐலாண்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் டோட்டலி அன்அக்செப்டபிள். இந்த ரெண்டு ஐலாண்ட்லயும் காமனா நடந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? மனுஷங்களை கொஞ்சம் கூட மனுஷங்கன்னு பார்க்காம பயங்கர எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. புவிகிலியா ஐலாண்டாவது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேரையாவது நோய் பாதிப்புல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சர்வைவல்காக கிரியேட் ஆச்சு. ஆனா இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் ஒருத்தனுடைய கேவலமான மைண்ட் செட்னால அவனுடைய சர்வைவல் அண்ட் லக்ஸுரி லைஃப்காக சின்ன சின்ன குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ணி வேர்ல்டுல இருக்கக்கூடிய சில லீடர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸை என்டர்டெயின் பண்றதுக்காக உருவாச்சு. இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு தெரியுமா? லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ், காமன்லி கால்ட் அஸ் எப்ஸ்டீன் ஐலாண்ட். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் 1998ல அவனுடைய கம்பெனியை யூஸ் பண்ணி $7 to $8 million கொடுத்து இந்த ஐலாண்டை வாங்கியிருக்கான். A luxury private estate, main mansion, guest house, cottages, private dock, swimming pool, security system,
ஸ்டாஃப் ஹவுஸ், பேக்கப் பவர், வாட்டர் சிஸ்டம், இப்படி எல்லாத்தையுமே பக்காவா அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பாப்புலரான லீடர்ஸ், பிசினஸ்மேன்ஸ், பில்லியனர்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் இந்த ஐலாண்டுக்கு வர வச்சு அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் வச்சு அவங்கள என்டர்டெயின் பண்ணியிருக்கான். இதுல இன்னும் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஐலாண்ட் ஃபுல்லாமே ஃபுல் செக்யூரிட்டியில தான் இருக்கும். அதை மீறி யாராலையும் இந்த ஐலாண்ட் கிட்ட கூட நெருங்க முடியாது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா பிரைவேட் ஜெட் இருந்தா மட்டும்தான் இந்த ஐலாண்டை உங்களால ரீச் பண்ண முடியும். இப்படி வேர்ல்டுல இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளுடைய பெயர்கள் எல்லாமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல வெளியாயிருக்கு. இதுல இன்னுமே ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஐலாண்டை பத்தி யாருக்காவது தெரிஞ்சு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சத்தமே இல்லாம அவங்க இந்த சொசைட்டில இருந்து காணாம போயிடுறாங்க. தட் மீன்ஸ் they are murdered. இதெல்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு புதுசு கிடையாது. மைக்கேல் ஜாக்சன்ல ஆரம்பிச்சு மர்லின் மன்ரோ, பாப் மார்லின், ஜான் லெனன், டிபெக் ஷக்கூர், மால்கம் எக்ஸ், இங்கிலாந்துடைய பிரின்சஸ் டயானான்னு இவங்க எல்லாருமே அந்த நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை, முக்கியமா பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கிறவங்க பண்ண தப்புக்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் நடந்தது அமெரிக்கால. அண்ட் இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். ஏன்னா அந்த நாட்டுடைய தற்போதைய லீடரே செம ஃபன்னான பர்சன் தான். இவ்வளோ தூரம் நடந்தும் எல்லா எவிடன்ஸும் இருந்தும் அவர் இன்னும் நாட்டை ஆண்டுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கன்னிங் அண்ட் டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரி ஃபார் அதர் கண்ட்ரீஸ்னா அது கண்டிப்பா பிரிட்டிஷ் தான். ஏன்னா இவங்க எக்கச்சக்கமான கண்ட்ரிஸை கொலனைஸ் பண்ணி பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷை விட ஒரு படி மேல இருக்கிறது எந்த கண்ட்ரி தெரியுமா? USA. ஏன்னா அவங்க வேர்ல்டு லெவல்ல ஒரு சூப்பர் பவர் ஆகி மற்ற எல்லா கண்ட்ரிஸையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்போ இந்த மாதிரி ஒருத்தன் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாம தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரியான ஒரு ஐலாண்டை கிரியேட் பண்ணி சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணி அதையும் சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக சில வேர்ல்டு லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்களோ, அப்பவே அது அந்த கண்ட்ரியோட டவுன்ஃபால் மட்டும் கிடையாது, டோட்டல் ஹியூமனிட்டியோடைய டவுன்ஃபால். இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸ்ல சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிஃபோர் மூவ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், டிராஃபிக்கிங், கொலை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு வேர்ல்டு டெவலப்மெண்ட்டை விட இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ரிலீஸ் ஆன ஒரு சில வேர்ல்டு லீடர்ஸ்லாம் இன்னமும் உட்கார்ந்து நாட்டை ஆண்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டுடைய தற்போதைய நிலைமை. இந்த நிலைமை மாறணும்னா அது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரண்ட் ஜெனரேஷன் அவங்களுடைய கிட்ஸை ப்ராப்பரா வளர்க்கணும். நல்ல எஜுகேட்டட் அண்ட் சென்சிபிள் லீடர்ஸ் கிட்ட இந்த நாடு போகணும். அதை விட்டுட்டு பீடா கடை வச்சிருக்கிறவன், பிசினஸ் பண்றவங்க கிட்ட எல்லாம் நாட்டை கொடுத்தோம்னா இப்படிதான் நம்ம அவஸ்தைப்படணும். ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் ஆன சில பெயர்கள், அதாவது இந்த வேர்ல்டு லீடர்ஸ், பிசினஸ் பீப்புள்ஸ், மில்லினியர்ஸ் சொல்லிட்டு இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.